தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டான், யாரு சொல்றதவோ கேட்க மாட்டான். ஒரே ஒரு சத்தம், தேவ சத்தத்தை அவன் கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய மனிதனா இருப்பான். நமக்கு எதுவுமே தெரியலன்னா எல்லாருமே உங்களை என்ன பண்ணுவாங்க, ஏமாத்த தான் செய்வாங்க இல்லையா? ஒரு பழமொழி இருக்குது, ஏமாறுறவன் இருக்க வரையிலும் ஏமாத்துறவன் இருக்க தான் செய்வான் இல்லையா? அதனால இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமா இருந்து அதன் அடிப்படையில் என்ன பண்ண வேணும், வாழ வேண்டும். எல்லா மனிதனுக்கும் சுய சித்தம் என்று இருக்கிறது, சுய புத்தி இருக்கிறது இல்லையா? அதன் அடிப்படையிலே நாம் வாழும் பொழுது நிச்சயம் அது தோல்விக்குள்ளாக நடத்தும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எந்த மனிதனை இதுவரையிலும் தோல்வியிலே கொண்டு போய் விட்டதா சரித்திரமே கிடையவே கிடையாது. அதனால வீட்டில் இருக்கும்போது உட்காந்து ஒவ்வொரு அதிகாரமாக என்ன பண்ணோம், வாசிக்க பழக வேண்டும். இல்லை என்றால், சத்தியம் தெரியவில்லை என்றால் நீங்கள் சபைக்கு வருவது வீண் தான் இல்லையா? ஒரு பையன் படிக்காம ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டுறது வேஸ்ட்டு தான். கட்டாயமே நேரம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தான். அதுபோல் இங்கே சபைக்கு வருகிறவர்களுக்கு அதனால தான் நாங்கள் வசனத்திற்கு இவ்வளோ நேரம் முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ நேரம் பேசுகிறோங்க. எல்லா சபையிலும் 2 வசனம் எடுப்பாங்க இல்லையா? மற்ற உலக கதை, இந்த பேப்பரில் இருக்கிற கதை, டிவி கதை இல்லையா? இப்போ இந்த சகோதரி சொல்லுவாங்க, அந்த சகோதரி, இப்படி தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா? இதனால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோங்கன்னா, இவங்க ஏதோ விட்டாங்களோ அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க, சரியாக பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதனால தான் நாங்கள் சாட்சிக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்கறது கிடையாது, மற்ற மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா ஆலோசனையும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை தவிர இல்லையா? அதனால சாப்பாடு கொடுக்கலாம், சபைகளில் ட்ரெஸ் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் தேவ வார்த்தையை ஒரு சில சபைகள் தான் என்ன பண்ணிட்டு இருக்குது, கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நம்மளை அழைச்சது, இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ அரசியல்வாதிங்க சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பண்ணட்டும், நல்லது. நம்ம அழைத்த நோக்கம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்குள்ளே போக வேண்டும், ஊடுருவ வேண்டும், அந்த சத்தியம் அவர்களை தெளிவாக்க வேண்டும்.